தேவஸ்தான பரிபாலன சபாவின் 84வது பொதுக்கூட்டத்தில் நடப்பு தலைவர் இரா சீதாராமன் தலைமையிலான நிர்வாகம் மீண்டும் வெற்றி பெற்றது. அதன் துணைத் தலைவராக சுரேன், செயலாளராக மு. தியாகராஜன் வெற்றி பெற்றனர். அவர்களைத் தொடர்ந்து 8 செயலவை உறுப்பினர் பதவிகளுக்கு கண்ணையா, பன்னீர்செல்வம், கோபிநாதன், மனோகர், புருஷோத்தமன், இரா சிவபாலன் என்ற கனி, மு. நீலகண்டன் மற்றும் டாக்டர் மு. சசிதரன் ஆகியோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதேவேளை இரு யாழ்ப்பாண செயலவை உறுப்பினர்களாக உமாபரம் மற்றும் தயாளன் போட்டியின்றி தேர்வு பெற்றனர். இத்தேர்தலில் 266 உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வாக்களித்த வேளையில் தேர்தல் அதிகாரி வழக்கறிஞர் மதியழகன் தலைமையில் தேர்தல் சுமூகமாக முடிவடைந்தது என தலைவர் ரா சீதாராமன் குறிப்பிட்டார். முதல் கட்டமாக புந்தோங் மகா மாரியம்மன் ஆலய திருப்பணி சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றும் அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதனுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் இத்தேர்தல் சிறப்பாகவும் வெற்றிகரமாக நடைபெற உதவிய அனைத்து தரப்பினருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். எல்லோரும் வாழ்க. இன்று 84வது ஆண்டு குற்றம் இன்றைக்கு நல்லபடியாக நடந்து முடிந்தது. இந்த வருடம் தேர்தல் காரணமாக சுமூகமா அமைதிகரமா நல்லபடியாக முடித்துவிட்டது. நாங்கள் பழைய நிர்வாகம் அப்படியே எல்லாரும் வந்து விட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் இந்த 2025 to 2027 2 வருஷத்துல பல திட்டங்கள்லாம் இருக்கு. அது முக்கியமான திட்டங்கள் இப்போ நாங்கள் திருப்பணி வேலை ஆரம்பிச்சிருக்கோம் மாரியம்மன் ஆலயத்துல. இங்க இந்த கமிட்டியோட முழு கவனமெல்லாம் இப்போ அந்த திருப்பணி முடிக்கிறதுல தான் இருக்கு. நாங்க எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இந்த ஆண்டு கூட்டத்தை நல்லா சிறப்பா முடிச்சு கொடுத்து போறோம். நன்றி, வணக்கம். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.